இல்லை கடந்த முறை மடைமாற்றம் செஞ்சுருக்கிறாங்கங்கிறத கூட தவறானது தான். எல்லாமே தவறாக சொல்லப்படக்கூடியது. இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி இந்த துறைக்கு தான் செலவு பண்ண முடியும். பட்ஜெட்டில் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. இல்லை, அதாவது இந்த திட்டமே நிதிநிலை பட்ஜெட்டே 0 சொல்லி சொல்கிறாங்க. அப்படி தான் கொடுக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு வெர்ஷன் எங்கள் திட்டத்தை தான் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அவங்க சொல்லணும். ஒன்றும் 0னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னா எங்களுடைய இதை தான் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கன்னு சொல்கிறது. ரெண்டுமே வேறு வேறு புரிதலை உருவாக்கும். இன்றைக்கி இந்த திட்டத்தின் மூலமாக நிதிநிலை பட்ஜெட்டில் நிறையா கூடுதல் நிதி கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக பல்வேறு நிலையில் இருக்கின்ற தலித் பிற்படுத்தப்பட்டோருக்கான கூடுதல் நிதி இருக்குது. எங்கள் சமூக நீதித்துறை சார்பாகவே கடந்த முறை அம்பேத்கர் அயலக ஸ்காலர்ஷிப்பு, ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கு கடந்த அரசு 213 பேருக்கு வெளிநாட்டில் படிப்பதற்கான ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. இந்த முறை நாங்கள் கொடுத்துருக்கிறது 362. போன முறை ஒதுக்கிய நிதி 84 கோடி ரூபா. இந்த முறை ஒதுக்கிய நிதி 131 கோடி ரூபா. அப்போ இதுதான் 0 சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதில் மண்ணின் மகள் அப்படிங்கிற ஒரு திட்டம், அந்த திட்டத்தில் போன முறை ஒதுக்கின நிதிக்கும் இந்த முறை ஒதுக்கின நிதிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதில் 20 கோடி ரூபா இந்த முறை நாங்கள் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே போல் மொத்த நலத்திட்ட ஒதுக்கீட்டில் மேம்பாட்டு செயல் திட்டத்தின்படி ஆதிராடோர் மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு கடந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட நிதி 20,03.66 கோடி. அதை விட இப்போ 25,225 கோடி நம்ம ஒதுக்கியிருக்கிறோம். அப்போ கடந்த முறையை விட இந்த முறை அதிக நிதி தான் நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அயோத்தியாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டத்திற்கு போன முறை ஒதுக்கிய நிதி 280 கோடி, இந்த முறை 300 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறோம். இந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பட்ஜெட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒன்று. குறிப்பாக சமூக நீதி துறையில் அதுக்கான திட்டத்தை நம்ம கூடுதலாக பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த திட்டம், இந்த பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய பட்ஜெட்டு, கூடுதலாக கவனிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய. இல்லை, கடந்த முறை மடைமாற்றம் செஞ்சுருக்கிறாங்கங்கிறத கூட தவறானது தான். எல்லாமே தவறாக சொல்லப்படக்கூடியது. இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி இந்த துறைக்கு தான் செலவு பண்ண முடியும். அதாவது மற்ற துறையில் இப்போ உதாரணத்துக்கு பிற்படுத்தப்பட்ட நலத்துறையாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்கலாம், அல்லது நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கலாம். அதில் இந்த மக்களுக்குன்னு ஒதுக்குற நிதி அதில் இருக்குது, அவங்களுக்கு இருக்குது. அதில் செலவு பண்ணாமல் இருப்பாங்க, செலவு பண்ணாமல் பொதுவில் கூட செலவு பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது, இந்த துறைக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு எதுக்கும் நாங்கள் மாற்ற முடியாது. இந்த மக்களுக்கு தான் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் இப்போ அப்படி சொல்கிறது தவறானதான. போன முறை கொடுத்த நிதிக்கும் மாணவர்களுக்கான எண்ணிக்கையும் இந்த முறை கூடுதல் கொடுத்துருக்குறாங்க. போன முறை 213 பேர் தான், இந்த முறை 362 பேர் நான் சொன்னேன். இது நாங்கள் போய் சொன்ன உடனே இது செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் உடனே அதை செய்கிறாரு. அப்போ நாங்கள் இந்த துறை ரீதியாக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது, மனைப்பட்டா அப்படின்னா அதுவும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அதுவும் நடக்குது. நம்ம மக்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்கல அப்படின்னா அது தொடர்பாக உடனே அறிக்கை கொடுத்து இதை உடனே செய்யணும் அப்படிங்கிறது. நான் கொடுத்த அறிக்கையில் எஸ்சி மாணவர்களுக்கு எஸ்சிக்கு 2 நாட்களில் சாதி சான்றிதழ் கொடுக்கணும், எஸ்டிக்கு 15 நாளில் கொடுக்கணும்னு நாங்கள் வழிகாட்டுதல் அறிக்கை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதனால் கூடுதலாக என்ன இதில் செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது வரவேற்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் இருக்குது. இதில் பாருங்களேன், நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் இருக்குல்ல,
இதில் வந்து 20% கூடுதல் மானியம் வந்து வழங்குறாங்க. இவங்களுக்கே வந்து பண்ணை இயந்திரம், மற்ற இது சூரிய சக்தி ஆலைங்க, பம்பு செட்டுகள் இதுக்கு வந்து 70% 80% கூடுதலாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து பட்ஜெட்டில் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரில. இந்த பட்ஜெட்டில் மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு வரவேற்கக்கூடியது. அதை வரவேற்பதற்கு வந்து மனம் இல்லாமல் இதை வந்து பூஜ்ஜியம் என்று சொல்கிறார்கள் என்றால் அது என்ன விதமான மனநிலை என்று எனக்கு தெரியவில்லை. ஓகே.